அது எப்படி நரேந்திர மோடி இல்ல. அகமதாபாத் ஸ்டேடியத்தில கப் அடிச்சதே இல்ல. நியூசிலாந்து கூட ஃபைனல் ஜெயிச்சதே இல்ல. வேற என்ன? ஹோஸ்டிங் டீமு கப் அடிச்சதே இல்ல. யப்பா! 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 ஓகே தான். சரிதான். நம்மளே ஒரு மாரி பயத்துக்குள்ள போட்டானுங்க. என்னடா இது சுத்தி நெகட்டிவா இருக்குது எல்லாமே. அடிச்சானுங்களே நம்ம பசங்க. சாண்ட்லர் ஏதோ சொன்னாராமே, நம்ம கமின்ஸ் மாரி சைலண்ட் ஆக்குவோம். அதாவது ஹர்ட் ஆக்குறது தான் அது எப்படியே சொல்றது? ஸ்வீட் ஹர்ட்டா இந்த மாரி ஏதோ ஒரு டேர்ம் யூஸ் பண்ணி சொல்லியிருந்தாப்புல. பண்ணுவோம், பிரச்சனை இல்ல அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாரு. யார சைலண்ட் ஆக்குறது? நம்ம பசங்க ஃபுல்லா பல்லே 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 பல்லேன்னு டான்ஸ் ஆடுனுக்கிறானுங்க. நல்லா இறங்கி குத்த வேணாம். ஸ்ரேயஸ் ஐயர்லாம் இருந்திருந்தானா இந்த ஸ்டெப்லாம் போட்டுருப்பாப்புல ஒரு மாரி. என்ன கவுண்டமணி ஸ்டெப் மாரி வருது. இந்த ஸ்டெப்லாம் ஏதோ போன வேர்ல்டு கப் இது சாம்பியன்ஸ் ட்ராஃபியா வேர்ல்டு கப்பான்னு தெரியல. கப்பு முன்னாடி வச்சு தலைவன் பங்கமான்னு இருப்பாப்புல. விராட் கோலிலாம் இருந்திருந்தா இறங்கி ஜாலியாக குத்திருப்பாப்புல. ஒரு அந்த வைபு கொஞ்சம் மிஸ் ஆச்சு. அது எதனாலனா மேபி மேட்ச் வந்து இன்னும் கொஞ்சம் சீரியஸாக போய் டஃப்பாக ஜெயிச்சுருந்தா இருந்திருக்குமோ என்னவோ. செமிஃபைனல் வந்து ஃபைனலாக இருந்திருந்தா இப்படி இருந்திருக்கும். என்ன இப்படி ஒன் சைடாக விட்டீங்க? ஐயோ நியூசிலாந்து பசங்களா, நானும் டஃப்பு கொடுப்பீங்க, பின்னாலன் போட்டு பழக்க போகிறான், சைஃபட்டு போட்டு அடிச்சு கலத்த போகிறான்னு பார்த்தா ஓகே ஏதோ கொஞ்சம் டச் பண்ணீங்க அப்படி. பட் ஆனால் முடியலையே. இங்கிலாண்டே 4 விக்கெட்டுக்கு அப்புறம் தான் டப்புன்னு வந்துட்டு ஜேக்கப் பத்துலி. என்னப்பா இந்த பையன் எம்மாடி 22 வயசு தான் ஆகுதாங்க அவனுக்கு. 22 வயசு தான் ஆகுதான். சரி அதெல்லாம் நினச்சி நம்ம ஃபீல் பண்ண வேணாம். எல்லா ஃபார்மேட்லேயும் செஞ்சுரி அடிச்சிட்டானா. அதாவது ஜெய்ஸ்வால், கில்லு, அப்புறம் விராட் கோலி யாருன்னு தெரில. இவங்களாம் 23 வயசில் எல்லா மேட்ச்லையும் எல்லா ஃபார்மேட்லையும் செஞ்சுரி வச்சுருந்தாங்க. இவன் பார்த்தோன்னா 22 வயசில் எல்லா ஃபார்மேட்லையும் அடிச்சுட்டுக்கிறான். பெங்களூருக்கு தான் ராசி. பட் நமக்கும் இருக்குது பார்த்தீங்களா, நமக்கும் எல்லா விதமான சலுகையும் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அனுபவிப்போம். சரி, பேக் டு கப்படிச்ச மேட்ருக்கு வருவோம். மச்சாவா தூக்கியாச்சு. அதான் தொடர்ந்து 2 வாட்டி கப்படிச்சாச்சு. ஹோஸ்டிங் கண்ட்ரி கப்படிச்சாச்சு. வேற என்ன அகமதாபாத்லேயும் கப்படிச்சாச்சு. அனைத்து விதமான சுற்றி இருந்த சங்கடங்கள், நெகட்டிவிட்டி எல்லாம் உடைந்தது. ஆல் கிரெடிட் கோஸ் டு நம்ம பசங்க, நம்ம தரமான தங்கமான நம்ம பசங்க. முக்கியமாக நம்ம வந்து ஒருத்தரை பற்றியும் பேசியாகணும், நம் சேட்டனை பற்றியும் பேசியாகணும். சேட்டா, ஐயோ சேட்டா, அவ்வளோ வெறி மாப்பிளைக்கு அப்படியே பக்கத்தில் இருந்தாருன்னா அவர் கண்ணம் நல்லா குல்லுன்னு இருக்கு பார்த்தீங்களா. அப்படி சொன்னா என்னப்பா நீ இப்படி பண்ணிட்டியப்பா நீ. கன்சிக்யூட்டிவ் 350 குவார்டர் ஃபைனல், அப்புறம் செமிஃபைனல், அப்புறம் ஃபைனல். யாருமே பண்ணது கிடையாது. அவன் பையன் பண்ணியிருக்கான். மேபி இருந்தால் ஸ்டாட்ஸ் பார்த்து சொல்லுங்கள். பண்ணது கிடையாது தான் நினைக்கிறேன். அதுவும் வந்து 50 மட்டும் கிடையாது. நேற்று வந்து ஆக்சுவலாக ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டேன். 88 இருக்கும் போது அப்போனே ஆட் போட்டேன். நான் அந்த கேப்பில் போயிட்டு போட்டுட்டு இருந்தேன். இவர் பேசிகிட்டு இருந்தேன் ராஜ்ய பாலாஜி. நான் பாட்டில் சரி ஒரு ஆர்வத்தில் போயிட்டு வீடியோ எடுத்துட்டேன். என்னடா சொன்னீங்க என் சேட்டனை பற்றி, என்னடா கிரிட்டிசிசம்லாம் வச்சுங்க, இப்போ அடிக்கிறான்டா என் சேட்டை, இந்த 2 மேட்ச்சில் அடிக்கிற ஃபைனல் அடிக்கிறான்டா செஞ்சுரின்னு சொல்லிட்டு நான் பாட்டில் அவசரப்பட்டு ரெக்கார்ட் பண்ணி ரீலே போட்டேன். அப்புறம் பார்த்தா தலைவன் காய்ச்சி கொடுத்துட்டான். அதுவும் யாருக்கு? ஜிம்மி நீஷம்க்கு. அதாவது எப்படின்னா அந்த பவுலரு உங்களுக்கு 2 பத்தலையா நான் வரேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 கொடுக்கக்கூடிய அந்த பவுலர் அவன் கையில் போயிட்டு விக்கெட்டை கொடுத்துட்டாப்புல. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 விக்கெட்டு பதட்டமாகி போயிடுச்சுன்னா நான் இது 250 வராது ஒன்றுவோ அப்படின்ற மாதிரி. இருந்தாலுமே அது பெட்டர் ஸ்கோர் தான். வந்தான்ல என் தலைவன், போங்க மல்லாக்கா 10 எப்படி தண்ணி குடிக்கிறதுன்னு கற்றுக் கொடுப்பான்ற மாதிரி அடிச்சுட்டு போயிட்டு அவன் பாட்டில் கட்சி வரல. சரி, நம்ம 1 by 1 வருவோம். நான் அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு இருப்பேன். ஒரு ரேங்கிங் நான் வச்சுருக்கேன். நம்ம 11க்கு ஒரு ரேங்கிங் வச்சுருக்கேன். முதலில் நமது சேட்டன் சஞ்சு சாம்சன். ஒரு மனுஷனுக்கு கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்குமாண்டா ஏதோ சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்தது பாருங்கள். இத்தனை நாள் எவ்வளோ டவுட்டு, டக் அவுட்டில் உட்கார வைக்கிறது, அடுத்து வந்து மாற்றி பொசிஷன் கொடுக்குறது, இந்த மாதிரி போட்டு ஆளை பயங்கரமாக கன்ஃபியூஷன் பண்ணி, அது இல்லாமல் கிரிட்டிசிசம் வேறு, ஏகப்பட்ட கிரிட்டிசிசம். ஏன் நானே பேசுகிறேன், நானே போதும்ப்பா அவனுக்கு கொடுத்த வாய்ப்பெல்லாம் என்னப்பா நீ யூஸ் பண்ணுற. இந்த டூரு சீரீஸ்லாம் போயிட்டு இருந்ததுல, இதில் கடைசியாக கூட நியூசிலாந்து சீரீஸும் ஒர்க் அவுட் ஆகலை, வரான் போகிறான் என்னப்பா இந்த பையன் அப்படின்ற மாதிரி பார்க்குறப்ப, எப்போ அடிக்கணுமோ, எப்போ தரப்பட வேண்டிய வாய்ப்பு தரப்படணுமோ
அவருக்கு கொடுக்கப்பட்டது. நம்ம ரோஹித் சர்மா வந்து சொன்ன மாதிரி தான், பி ஸ்ட்ராங், உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும், யூஸ் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி தலைவன் வந்தான். 3 மேட்ச்சு தொடர்ந்து, அதாவது எப்படி சொல்கிறது, மேன் ஆஃப் த சீரீஸு, 2 மேட்ச்சுக்கு மேன் ஆஃப் த மேட்ச்சு. ஆக்சுவலாக இந்த மேட்ச்சுக்கும் கிடைக்க வேண்டியது, ஆனால் பக்கத்தில் என் பும்ரா தலைவர் இருக்கா இல்லையா, ஸோ நான் ஒன்று எடுத்துக்கிறேன்ப்பா, என்னப்பா நான் இவ்வளோ பண்ணிக்கிறேன், எனக்கு இது கூட இல்லையான்ற மாதிரி அவர் எடுத்துன்னு போயிட்டார். பட் இருந்தாலும் பரவாயில்ல, மேன் ஆஃப் த சீரீஸ் எல்லாம் நம்ம டீம் தானே, எடுத்துக்கோ, எல்லாரும் எடுத்துப்போம். சஞ்சு சாம்சன், நம்ம சேட்டன், வாங்க சேட்டன், இது என்ன நம்பர்னு தெரியல, தலை நம்பர் தானே, தலை கூட ஆட போகிறீங்க, நல்லா ஆடுங்க, அடுத்து இங்கேயும் வந்து ஜெயிக்கிறோம் நம்ம. சரி, நெக்ஸ்ட்டு வந்து பும்ரா செல்லம். என்னங்க இது மிஸ்ட்ரி பவுலர், அதனால ஜென்ரேஷன் ஏதோ சொல்கிறாங்களே இங்கிலீஷ் வார்த்தை ஒன்று, மறந்துட்டியா, ஒன் டைம் இன் ஜென்ரேஷன் பவுலர். அப்புறம் ஏகப்பட்ட கிரெடிட்ஸு, வேர்ல்டு ஃபுல்லாகவே அங்கங்கேருந்து எல்லா பிளேயரும் ட்வீட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, எல்லாம் வைத்தறிச்சலில் இருக்கானுங்க, பொறாமையில் இருக்கானுங்க, இந்த மாதிரி ஒரு பவுலர் எங்களுக்கு கிடைக்கலடான்ற மாதிரி. என்ன பண்ணுறாரு அந்த ஆள் ரிஸ்ட்டை வச்சுக்கிட்டு? ஏதோ சொல்கிற இவர் கூட ஃபிலிப்ஸ் கூட சொல்லியிருந்தாங்க, எல்லாருக்குமே ஒரு பேட் டே வரும், அந்த பேட் டே இன்றைக்கா இருக்காது தம்பி, இருக்காது. கப்பு எங்ககிட்ட பும்ரா போட்டு விக்கெட் எடுத்து கொடுப்பாரு. அது எந்த நாளாக இருந்தாலும் சரி, எந்த மேட்சாக இருந்தாலும் சரி, எந்த ஃபார்மெட்டாக இருந்தாலும் சரி, எங்கள் செல்லம் எங்களுக்கான வேலையை பார்த்து கொடுக்கும். ஆனால் இந்த நேரத்தில் ரிட்டைர்மெண்ட் பற்றிலாம் யோசிச்சா கொஞ்சம் பதட்டம். சரி, நம்ம அந்தளவுக்குலாம் போக வேணாம், அடுத்த பவுலர் கண்டிப்பாக கிடைக்க மாட்டாங்க தான், என்ன பண்ணுறது, இருக்கிற வரைக்கும் எங்களுக்காக எவ்வளோ பண்ண முடியுமோ நீங்கள் பண்ணி கொடுங்க, உங்களுக்கான லவ்வை நாங்கள் எவ்வளோ கொடுக்க முடியுமோ வாரி கொட்டுறோம். தென் தேடா யாரை வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரை வச்சுருக்கோம், ஐ எம் கோ வித் தூபே. இதிலே பார்த்தீங்களா 2 சிஎஸ்கே பிளேயர் ஒன் டாப்பில். அதாவது கடைசி நிமிஷத்தில் தம்பி ஒன்று ஒரு 20 ரன் வந்தால் நல்லா இருக்குவேன், அடிக்கிறேன் போடுங்க. நானும் நினச்சிருந்தேன், இல்லையே தூபே கொஞ்சம் இப்படி தானே ஆடுவார், பட் ஆனால் ஒரு மாதிரி இப்படியே தான் இருந்தது இந்த ஆர்க்கு. தூபேயோட அந்த ஒரு டி சிக்கு பூம் பூம் சிக்கு பூம் பூம். கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்தா தலைவன் ஒரு 50 அடிச்சுட்டு போயிருப்பான். போன மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியா பையன் ரன் அவுட் பண்ணி போவாப்பில். பரவாயில்ல, இருக்கட்டும். ஆனால் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட், எல்லா மேட்சும் கன்சிக்யூட்டிவாக தலைவன் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காப்புல. வாழ்த்துக்கள், வாருங்கள், சென்னைக்கு வாருங்கள், அடுத்து உங்கள் மேட்சை கண்டினியூ பண்ணுங்கள், உங்கள் ஃபார்மை கண்டினியூ பண்ணுங்கள். அங்கே வந்து ஏதாவது சொதப்புச்சுன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் கேட்ச் பிடிக்க கற்றுக்கோங்கப்பா, கொஞ்சம் ஃபீல்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்கப்பா. என்னப்பா அடுத்தடுத்து போகணும்ல நம்ம. பாருங்கள், ஃபீல்டிங்கில் வந்து எங்கேயோ கிடக்குறோம். பாகிஸ்தான் ஃபஸ்ட்டு இருக்கிறாங்கப்பா, நம்ம கடைசியாக இருக்கிறோம்ப்பா. ஜிம்பாப்வே சூப்பர் 8லேயே கடைசியாக நம்ம தான் பார்க்குறோம். ஓகே, இந்த மேட்ச்சு எல்லாம் கொஞ்சம் ஃபீல்டிங் நல்லா தான் பண்ணி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஸ்கோர் எங்கேயோ கிடைக்குது, அவனுங்களும் ஒன் சைடாக போயிருக்குது மேட்ச்சு. சரி, அடுத்து நம்ம யாருக்கு வருவோம், இஷான் கிஷன். அதாவது பாக்கெட் சைஸ் டைமண்டாக ஏதோ சொன்னாப்புல யார் ஜபாரிஜி, என்ன வார்த்தைன்னு பாக்கெட் சைஸ் ஏதோ சொன்னாப்புல, என்ன அடிக்கிறாப்புல. ஆள் வந்து என்கிட்ட தான் இருப்பாப்புல போல், போட்டு அந்த இதை பெண்ட் பண்ணி வைக்கிறாப்புல, ஒட்டப்போ அதை தூக்கி அதில் லிஃப்ட் பண்ணி அடிக்கிறான் ஆள். வெறியாகிட்டு இருக்கிறான் போல். என்னையாடா சேர்க்காம இருக்கீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு, அதனால் துலிப் ட்ராஃபியா ரஞ்சி ட்ராஃபியா ஜெயிச்சுட்டு வந்தாப்புல, ரெண்டுமே கிடையாது போல், விஜயசாரி ட்ராஃபி ஜெயிச்சுட்டு வந்துட்டு ஆள் டேரெக்டாக தூக்கி போட்டாங்க. வாப்பா அப்போ நீங்கள் ஆடு 1 to 1 ஆடுன்னு சொல்லிட்டு ஆட வச்சு தலைவன் கிளின்னு பிரித்து எடுத்துனான் இந்தியன் சீரியஸ் ஃபுல்லாகவே. ஆக்சுவலாக அவரும் சாம்சனில் தான் இருக்காங்க போல. சாம்சன் லாஸ்ட் 3 மேட்ச் தான் பழைய, ஆனால் கன்சிஸ்டன்ஸாக ஃபஸ்ட்லேருந்தே கிஷன் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து நம்மளோட வெற்றி அந்த ஒரு படிக்கட்டுக்கு முக்கிய புள்ளியாக இருந்தாப்புல கிஷன். ரொம்ப நன்றி உங்களுக்கும். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து யாருக்கு கொடுப்பேன், வருணுக்கு கொடுக்கணும். என்ன பண்ணுறது, தலைவன் கடைசி 3 மேட்சாக அப்படி பண்ணிட்டானே. திலக்கு போகலாம். திலக்கு ஆக்சுவலாக ஐயோ நான் மறந்துட்டேன் ஆடுறாரு. அக்ஸர் தான் மூணாவது. அதாவது ஒரு அண்டர் ரேட்டட், ஒரு யூனிக் பவுலர். எப்படி சொல்கிறது, அவரை எந்த மாதிரி ப்ரெஷர் சுச்சுவேஷனையும் நான் மாற்ற முடியும்டா, என் கேட்சை வச்சு நான் மாற்றுவேன்டா, என் பவுலிங்கை வச்சு நான் மாற்றுவேன்டா. ஒரு ஜடேஜா இல்லாத அந்த ஒரு குறையை வந்து தலைவன் பாருங்கள், ஃபீல்டிங்லேயும் இது பண்ணுறான், பவுலிங் போட்டும் எடுத்து தரான், பேட்டிங் அது முடிச்சிடறானுங்க. வாய்ப்பு கிடச்சா கண்டிப்பாக அடிப்பார். போன வேர்ல்டு கப்பு ஃபைனல்லாம் பார்த்தீங்கன்னா அக்ஸர் தான் வந்து 47 ரன் அதை அடிச்சுட்டு போயிருப்பாப்புல. அதெல்லாம் முக்கியமான ரன்னு, தங்கத்தின் எடைக்கு ஈடு. அந்த மாதிரி அக்ஸரோட பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. போன மேட்ச்சில் அந்த 2 கேட்சை மறக்கவே முடியாது. இந்த மேட்ச்சில் 3 விக்கெட்டு. ஸோ வந்து முக்கியமான தருணத்துலலாம் என்னோட பர்ஃபார்மன்ஸை நான் எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுப்பேன்னு சொல்லி ஆடிட்டு இருக்காப்ப. சரி, 4வது இடத்துக்கு நம்ம கிஷன் போட்டுருவோம். அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாரு.
இப்போ அப்படியே 5th பிளேஸ் வந்தோம்னு வச்சுக்கோங்க, திலக்கு போயிடும். திலக்கும் ஆக்சுவலாக வந்து யாரும் நோட் பண்ண மாட்டேறீங்க. ஃபார்மில் இல்லாமல் தான் இருந்தாப்புல. பட் ஆனால் பொசிஷனை மாற்றினோன்னே கரெக்டாக புச்சினாப்புல ஆள். நல்லா அடி போட்டு அடிச்சாப்புல. குவார்டர் ஃபைனலில் செமிஃபைனல்லாம் கூட நல்லா இருந்தது. இந்த மேட்ச்சை வந்து தூபே பார்த்துக்கினாப்புல. ஸோ அந்த எண்ட்லேருந்து ஸ்ட்ரைக் மட்டும் ரொட்டேட் பண்ணிட்டு இருந்தாப்புல. திலக்குக்கு நம்ம கொடுத்தே ஆகணும். அது வேறு திலக்கோட ஃபீல்டிங்க்கும் நம்ம ஹேட்ஸ் சொல்லி ஆகணும். பட் ஆனால் ரொம்ப சாமிங்கான ஆள் போல். இது மெடல்லாம் வந்து வாங்குறப்ப அவ்வளோ கைண்டாக ஆள் வந்து பிஹேவ் பண்ணாப்புல. ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. கேரக்டராகவும் சரி. வாழ்த்துக்கள் திலக். நீங்களும் இந்தியாவுக்கு ஆற்றிய பங்குகள் மென்மேலும் வளரட்டும். ஓகேங்களா? வாழ்த்துக்கள். என்னது இது வாழ்த்துறை மாதிரி போயிட்டுருக்குது. பரவாயில்ல, இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு ஆப்வியஸாக நம்ம குங்ஃபூ பாண்டியா. ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த குவார்டர் ஃபைனல் செமிஃபைனல் இதெல்லாம் அடித்தாப்புல. போன மேட்ச்லாம் கூட அடித்தாப்புல. பட் ஆனால் எப்படி சொல்கிறது, பாண்டியா நம்ம RJB சொல்கிற மாதிரி ஆட்டிடியூட் தி மேக்ஸ் தி மேக்ஸில் இருக்குது. பட் ஆனால் கொஞ்சம் ரன்ஸும் வந்திருக்கலாம். வந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் அந்த மேக்ஸுக்கு புல் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். பவுலிங்லாம் போன மேட்ச்லாம் டப்புன்னு ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்தாப்புல. இந்த மேட்ச் விக்கெட் எடுத்தாப்புல. அது நம்ம சொல்லவே வேணாம் பாண்டியா பற்றி. எல்லா சமயத்துலையும் அவரோட ஒரு ஈடுபாடு வந்து நம்ம T20 இந்த மேட்ச்சில் வந்து இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஃபைனல்லையும் இருந்தது, இந்த சீரீஸ்லையும் இருந்தது. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா மேன் ஆஃப் த மேட்ச்சு ஏதோ ஒரு மேட்ச் வாங்கியிருப்பாப்புல. முன்னே அந்த சூப்பர் 8க்கு முன்னாடி இருந்த அந்த ஒரு அது என்ன சொல்லுவாங்க, அந்த மேட்ச்சில் ஏதோ வாங்கியிருந்தாப்புல. தென் நான் ஸ்ட்ரைட்டாக சூர்யாவுக்கு வந்துடுவேன். சூர்யா என்ன தான் நேற்று டக் அவுட்லாம் ஆகிட்டு போயிருந்தாலும் பட் கேப்டன்சி அந்த ப்ரெஷரை எடுத்துக்கிட்டு அதை வந்து நீட்டாக இந்த பவுலிங் சேஞ்ச் ஆகட்டும், ஃபீல்டிங் செட் பண்ணுறதா இருக்கட்டும், பிளேயர்ஸ் கூட வந்து கான்வர்சேஷன் ஆகட்டும், தூபே கேட்சே விட்டாலும் போயிட்டு பரவாயில்ல விட்றான்னு பாராட்டு வராது. அதாவது கொஞ்சம் ஓவராக தான் இருந்தது. பரவாயில்ல, நல்ல கேப்டன்சி, நல்ல வழி நடத்தி தலையும் வந்து T20 வேர்ல்டு கப்பை ஜெயிஸ்டாப்பில். இன்னும் ஒரே ஒரு குறை தான், அதே ஸ்டேடியம் விசஸ் ஆஸ்திரேலியா இந்த 150 வச்சு 1 டே வேர்ல்டு கப் ஜெயிச்சு கொடுத்துருங்க. ஓகேங்களா? அது கேப்டனான ரோஹித் சர்மா தான். நின்று உங்கள் ஈடுபாடை கொடுங்க. ஐயோ ஆமாம், கிடையாதா? ரோஹித் சர்மா, விராட் கோலிலாம் இருப்பாங்க. கில்லு கேப்டனா யாருன்னு தெரில. அது கேப்டன்சியே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக போயிருக்குது. T20க்கு ஒரு கேப்டன், டெஸ்ட்டுக்கு ஒரு கேப்டன், 1 டேக்கு ஒரு கேப்டன். அதையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா நம்ம ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட். சூர்யா ஆசை நிறைவேறட்டும். நம்ம 27ல் பார்த்துப்போம். அடுத்து யார் யார் இருக்கா? ஹர்ஷதீப், வருண், வேறு யார்? அடுத்து 3 பேர் இருக்காங்க. ஹர்ஷதீப், அபிஷேக், வருணுக்கு போயிடலாம். வருண் வந்து என்னப்பா பயங்கர ரன் லீக் தான். கொஞ்சம் வருத்தம் தான், கொஞ்சம் இல்லை ரொம்பவே வருத்தம் தான். பட் முன்னாடியிலேருந்து பார்த்தோன்னா அங்கங்கே தேவையான சமயத்தில் கரெக்டான ஒரு விக்கெட்டு. நேற்று கூட பார்த்தீங்கன்னா அந்த பையன் யாரெல்லாம் மெக்கலமோட தம்பி மாதிரி ஆடிட்டு இருந்தாப்லையே, இன்னாலன் சைஃபெட்டோட விக்கெட் எடுத்து கொடுத்தாப்புல. நல்ல ஒரு பவுலிங் தான். ஓகே, என்ன இருந்தாலும் நம்ம வேர்ல்டு நம்பர் 1 என்னடா இது, வேர்ல்டு நம்பர் 1 பேட்ஸ்மேனு, வேர்ல்டு நம்பர் 1 பவுலர் 2 பேரும் அடியில் வந்துட்டாங்க. சரி, அது கடைசி நிலையில் எல்லாம் கொஞ்சம் டாப்புக்கு போயிட்டாங்க. நம்ம சாம்சன் வந்து முறியடிச்சு எல்லாத்தையும் பீட் பண்ணிட்டு டாப்புக்கு போயிட்டாப்புல. ஸோ அடுத்து வந்து வருண் நல்ல பர்ஃபார்மன்ஸ். அதான் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, இவங்களோட ரோல் தான்ப்பா, நீ ரன் லீக் பண்ணாலும் பரவாயில்ல, விக்கெட் மட்டும் எடுத்து கொடு, மற்றதெல்லாம் நாங்கள் கவர் பண்ணிக்கணும். பட் ஆனால் ரன்லாம் லீக் பண்ணக்கூடாது, ஒழுங்காக போடுங்க. இந்த டைம் வந்து அடித்து வச்சிட்டோம் நம்ம 250ன்றதுனால ஓகே. உங்களோட வேலை வந்து ரன்னு கொடுக்காம எக்கனாமிக்கலாக போட்டு விக்கெட் எடுக்கிறது தான் உங்களோட வேலை. ஓகேங்களா? இது பண்ணுங்கள். அடுத்து ஹர்ஷதீப் கடைசியாக வராப்பிலையா கோச்சுப்பீங்களா? சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். சரி, நம்ம அபிஷேக் கடைசியாக போட்டாங்க. ஏன்னா ஃபார்ம் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக போயிருந்தது. கடைசி இந்த 2 மேட்சாக தான், ஃபைனல்லையும் ஜிம்பாப்வே கூட தான் அடிச்சிருந்தாப்புல. ஓகே, அடுத்து வந்து ஹர்ஷதீப் தலைவன் வந்து எப்பொழுதுமே இந்த நியூ பால் போட்டு விக்கெட் எடுப்பான். போன மேட்சும் எடுக்க வச்சு ஃபைனலும் எடுக்க வேண்டியது. தூபே தலையை சிரிச்சுக்கிறே கேட்சை விட்டுருவான். என்ன அது இது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, ஆனால் குட் பவுலிங் தான். அந்த விக்கெட் டேக்கிங் வந்து திருப்பி எடுத்துகிட்டு வரணும். அது ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான். என்ன நான் குரலாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகே தான், எல்லாருமே நல்லா ஆடினீங்க. அதுக்கப்புறம் வந்து அபிஷேக் ஃபார்ம் போயிடுச்சு. பட் ஆனால் ஃபைனலில் வந்துட்டீங்க. ஃபார்மை திருப்பி எடுத்துகிட்டு வாங்க. இல்லை வராதிங்க, ஏன்னா நீங்கள் SRHல தான் ஆட போவீங்க. தேவையில்லை, நீங்கள் எப்படியே கூட ஆடிக்கோங்க. எங்களுக்கு தான் டேஞ்சரஸ். இது வந்து ஏதோ நான் வந்து சும்மா ஜாலியாக பண்ண ஒரு ரேங்கிங் தான். உங்களுக்கு ரேங்கிங் பண்ணணும்னு தோணுன்னா பண்ணி போடுங்க. இல்லை என்னடா இது அப்படின்லாம் யோசிச்சிங்கன்னா ஜாலியாக மேட்ச்சை என்ஜாய் பண்ணிருப்பீங்க. நேற்று ஆக்சுவலாக மெரினா போடான்னு சொன்னானுங்க. டேய் ஏன்டா அவ்வளோ தூரம் போயிட்டு, அதுக்கப்புறம் போன வாட்டி மாதிரி 23ல் ஐயோ ப்ரோ எனக்கு வெறியாவது ப்ரோன்னு கிளம்பி வர போகிறோம்டா, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு பயத்திலே இருந்தோம். பட் ஆனால் நம்ம பசங்க அந்தளவுக்குலாம் கொண்டு போகல. எங்கேயோ எடுத்துன்னு போயிட்டு மேட்ச்சை 1 சைடாக வின் பண்ணிட்டானுங்க. ஆனாலும் பார்த்தேன், பயங்கர கூட்டமாக இருந்தது அந்த நேரத்தில். எங்கேயோ இருந்து வீடியோ எடுத்து போகிறானே, ஸ்க்ரீன் எங்கேயோ இருக்குது. ஒரே ஒரு ஸ்க்ரீன் தான் வச்சுருக்கானுங்க போல. ஒரு 4 ஸ்க்ரீன் வச்சுருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். பயங்கர கூட்டம். நான் ஹாயாக தூங்கி தான் உக்காந்துக்கினேன். ஜெப்டோவில் ஆர்டர் பண்ணிட்டு டிவியில் மேட்சை போட்டு விட்டு ஹாயாக உட்காந்து பார்த்தேன்.
நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருந்திருக்கும். பட் ஆனால் நான் சோலோவாக ஜாலியாக வந்து பார்த்த மேட்ச் என்ஜாய் பண்ணேன். நீங்களும் என்ஜாய் பண்ணிருப்பீங்க. 2026 இனிதே ஆரம்பித்தது. வேர்ல்டு கப் நம்ம கையில் வந்தது. வாழ்த்துக்கள். பாய் 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 பாய். எத்தனை பேர் சொல்லியிருக்கேன்? 6 பேர் சொல்லியிருக்கேனா?